மொதல் நாள் நான் சமைக்கலான்னு இருக்கேன். அதுவும் எனக்கு பிடிச்சமான சாப்பாடு. வாங்க பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஹாய், ஃபாலோ மீ. தொட்டாலும் பட்டாலும் முத்தாரம் இட்டாலும் என்ன சுகமே என்ன சுவையே. வயசு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைஃபாக ட்ரை பண்ணி பார்ப்போம் இது உயிரோட இருக்கா என்னன்னு. இருந்தால் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். ஹார்டாக இருக்குது நினைக்கிறேன், ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு உயிரோட கிடச்சா நல்லாயிருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இது திறக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக மேலே போயிட்டு எப்படியாவது உடச்சது மட்டும் காட்டிடுறேன். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம், அடுத்த சமையலை பார்ப்போம். ஓகே. என்னோட உப்பு தண்ணியில் கழுவுறாங்கன்னு நினைக்காதீங்க. வெளியே போய் மேலே போயிட்டு நல்ல தண்ணியில் கழுவுவோம். நம்பி ஏமாந்துடாதீங்க. இது செத்து போட மீன். சும்மா அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக எடுத்த ஒரு ஷூட்டு. ஓகே, இங்கே கரெல்லாம் இருக்குது. ஆனால் இதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. இது நான் வாங்கி வந்து எங்கள் ஷோக்கு வச்சுருக்கேன். என்னடா இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கடையில் வாங்கினது தான், ஆனால் உயிரோடு தான் இருந்துச்சு. ஸோ இதையும் நம்ம கூட்டோடு சேர்த்துக்குவோம் சாப்பாடோட. என்னோட ஃபேவரட் நட்டு. இதுவும் இங்கே கிடைக்கல. இதை புட்டு தான் எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம அப்படியே முழுசாகவே சாப்பிட்டு பார்ப்போமே. ஏன்னா நான் ஒரு சேனல் பார்த்தேன், அது ரொம்ப நாளாக எனக்கு ஆசையாக இருக்குது அதுமாரி சாப்பிட்டு பார்க்கணுன்னு. ஸோ அதை ட்ரை பண்ணுவோம். அடுத்த ட்ரிப் நான் நல்லா சுத்தம் பண்ணியே சமைக்கிறேன். ஓகே, இதையும் ஆயாமல் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சமாக ஆஞ்சிடலாம், அந்த கருப்பு கண்ணை மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு மனசு ஒப்பாது சாப்பிட. ஒன்று கடைசியாக ஊடாக இருக்குது. இதை முடிச்சிட்டோமா ஒரு பாட்டோடு நம்ம கரைக்கு போகலான்னு நினைக்கிறேன். போயிட்டு வேலையை விரைவில் முடிச்சிடலாம். வேலை முடிஞ்சு ஒரு பாட்டோட நம்ம இயற்கையை ரசிச்சுக்கிட்டே மேலே போவோமா? வாங்க. கறி குழம்பு வாசம் அது மன மனக்க வீசும். மல்லிப்பூவும் பேசும் தமிழ் பொண்ணு நல்ல ரோசம். கறி குழம்பு வாசம் அது மன மனக்க வீசும். மல்லிப்பூவும் பேசும் தமிழ் பொண்ணு நல்ல ரோசம். முறைச்சு பார்த்தாலே எனக்கு கேராகும். சூடா பார்த்தாலே சொடாவும் பீராகி. அம்சமான லடுக்கி ஓலுக்குள்ள விழுந்த தடுக்கி. மீன் குழம்பு இட்லி நான் உனக்கு ஏத்த சட்லி. வந்தாச்சு. நான் சொன்ன மாரி மீனெல்லாம் திருப்பி போயிட்டு நல்ல தண்ணியில் அலசிட்டு இப்படின்னு கரையோரம் வந்தாச்சு. சொன்ன மாரி எல்லாத்தையும் கழுவிட்டேன். இப்போ நம்ம வேலையை ஒன்று ஒன்று ஆரம்பிப்போம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தொம்யம் சீஃபுட். அதான் வேலையில் ரொம்ப ஈஸியான வேலை. டக்கு மொதல் நம்ம அடுப்பை தட்ட வைப்போம். ஓகே, ரெண்டாவது பேஸ்ட்டை ஊற்றுவோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நிரஞ்சன்.
நாள் ஆசைப்பட்டேன். ஆனால் ஒன்றும் வேலைக்கு சரியாக ஆகலை. அதனால் இன்றைக்கி பிச்சு போடுறேன். அடுத்த ஒரு இப்போ நம்ம ஜப்பான்லேயே போயிட்டு முழுசாக அவங்க ஸ்டைலை அப்படியே காப்பி பண்ணி நான் கண்டிப்பாக ஒரு நாள் போட்டுருவேன். இப்போ நம்ம உரிச்சி போட்டே சாப்பிடுவோமே. தள்ளிட்டு வர இது இல்லை, அதனால் ஒரு நல்ல ஐடியா பார்த்து இந்த ஸ்பூனை கழுவிடுவேன். மீனை போட மறந்தாச்சு. என்ன பண்ணலாம்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்றேன். வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்குள்ள கெட்டு போயிருமே. கடைசியாக மேலே போடலாம். மீன் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். கடைசியாக போட்டு திண்டிடுவோம். இது அவ்வளோ ஆபத்தானது. புத்தாளுக்கு வந்து ஒரு வழி, புத்திசாலிக்கு 1000 வழின்னு நான் கரண்டி எடுத்து வர மறந்துட்டேன். ஸோ இதை பார்ப்போம். அப்பாடா ஸ்டாப் பண்ணிடு. உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணேன் ஒன்று, நான் இப்படி எதுவும் ஒரு ஆள் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பச்சையாக சாப்பிட்லான்னு இருந்தோம். இப்போ வேக வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். வாவ், வாவ், சக்ஸஸ். இப்போ லைமன் எடுத்துருவானா நிப்பாட்டிடு. அறுக்கிறதோட நிப்பாட்டு. அது விஷமே இல்லை. ஓகே, ரெடி. இது ஒரு பாதி வந்துருச்சு. இங்கே ஒழுங்களுக்கு ஒருத்தங்க பொறுக்கலை எடுத்துட்டாங்க, ஒன்று சுட்டுட்டாங்க. இப்போ நான் ஒன்று சுடலான்னு இருக்கேன். ஏன் சாப்பிடுங்க. சூப்பர். பட்டை பாட்டுக்கு அருமையான சாப்பாடு. சூப்பர் சூப்பர். நண்டு அருமை அருமை. உங்களுக்கு குழம்பு அப்படி இப்படி சமைச்சு ஒரு 2-3 சாப்பாடு சாப்பிட்டு காட்டிட்டேன். அருமையாக இருக்குது. மிச்சத்தை வீட்டில் கொண்டு போய் கண்டினியூ பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து வியூ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.